பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல கமருதீன் திவாகர் அட்டாக் பண்ணாம விட மாட்டேன், ஒரு பக்கம் தள்ளி விட்டார், எல்லாம் பண்ணார். இப்போ போய் காரி துப்பி இருக்காரு மக்களே. இவர் திருந்தவே மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒஸ்ட் பிஹேவியர் மேலும் மேலும் ரொம்ப கீழ்த்தரமான செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் திவாகருக்கு எதிராக இந்த ஒரு சம்பவம், அதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். இன்னொரு பக்கம் அந்த சண்டை அவ்வளோ பெருசா நடந்திருக்கு. எபிசோட்ல என்னடான்னா அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய வேலிடான பாயிண்ட்லாம் பேசினாங்க. அது எல்லாத்தையும் அழகா கட் பண்ணி யாரை காப்பாற்றணுமோ உங்களை காப்பாற்ற முயற்சி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டு உடைக்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்க போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், திவாகரை பல விஷயங்கள் பேசுறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஒரு பக்கம் கமருதீன் திவாகர் ஏய் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், அவர் ஏதாவது பேசினா உடனே வந்து வாய் அடைக்கிறது, இது பண்றதுன்னு நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ திவாகர் எதனா பேசினா அந்த இடத்துல ஒன்று கமருதீன் இருப்பாரு, இல்லை பிரவீன் இருப்பாரு, இல்லை கெமி இருப்பார். இந்த 3 பேர் அவர் சுத்தியே டிராவல் பண்ணிருக்காங்க, அவரை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரியுது. இதுல திவாகர் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு போல. அப்ப என்ன பண்ணிருக்காரு கமருதீன், அவர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாரு, நான் சும்மா கேட்டுட்டு இருக்கணுமான்ற மாதிரி ஏதோ ஒரு ரியாக்ஷன்ல காரி துப்பிட்டு இருக்காரு போல. இத பார்த்துட்டாங்க ஆதிரா. இதை ஆதிரா பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, அவர் அப்படிதான் பண்றாருன்னு நீ என்ன வேணாலும் பேசுவியா, என்ன வேணாலும் பண்ணுவியா, இது ரொம்ப ரொம்ப தப்புடா, நீ இந்த மாதிரிலாம் பிஹேவே பண்ணக்கூடாது, ரொம்ப மோசமான பிஹேவியர், நீ எப்படி காரி துப்பலாம், அதில் யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஆதிரா தட்டி கேட்குறாங்க. கரெக்டு தானே, இது எதுவுமே பண்ணக்கூடாது, இவங்க போய் பண்ணதே தப்பு. ஸோ இவர் கம்ப்ளீட்டாக திவாகரை சீண்டிக்கிட்டு திவாகரை அடித்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவர் தான் ஒரு கோமாளி ஆச்சு. அந்த மாதிரி தான் இவரோட பிஹேவியர் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் போய் காரி துப்பலாமா? இதில் பண்ணாத செயல் அது மட்டும் தான். ஆல்ரெடி ஆள் மேலே கை வச்சாச்சு, வாய முடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது மட்டும் மிச்சம் வச்சிருக்கேன், அதையும் நான் பண்ணிடுறேன்ற மாதிரி பண்ணிடுறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஆல்ரெடி கெமி வந்து வைர பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன், இவர் வந்து காரி துப்புறது, இதெல்லாம் என்ன பிஹேவியர் மக்களே? இதெல்லாம் மட்டமான கீழ்த்தரத்தை விட ரொம்ப மோசமான பிஹேவியர்ல போயிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை சம்பவங்கள் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த மாதிரி சம்பவங்கள் அனைத்துமே இந்த பிக் பாஸ் சீசன் 9 நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு மனுஷனை ஏன்டா அப்பெல்லாம் பண்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல கமருதீன் பல இடங்கள்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அரோரா, அதையும் கேட்காம இப்படி பிஹேவ் பண்றதுலாம் ரொம்ப தப்பு. ஆனா எனக்கு இந்த இடத்துலயும் ஒரு சென்சிபிளா எனக்கு ரெண்டு பிடிச்சிருந்ததுன்னா, அதை ஆதிரை மட்டும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, எதா இருந்தாலும் வீக்கெண்ட் எடுத்துட்டு போ, அதை நீ பேசு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது, இந்த மாதிரி பண்றது இல்ல, அவர் பேசுறது பிடிக்கல அவாய்ட் பண்ணிட்டு போ, நீ இந்த மாதிரிலாம் ஏன் பண்றன்ற மாதிரி தட்டி கேட்டது. ஒரு அநியாயம் நடந்தா அந்த இடத்துல ஆதிரை இருப்பார்கள் அப்படின்றத வரும் வாரங்களில் நீங்க தெரிந்து கொள்வீர்கள். இருந்த 4 நாட்கள்ல அவங்க கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை டப்புன்னு வந்து கெமியோட இஷ்யூ கேட்டா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து கேட்டதா இருக்கட்டும், 2 நாமினேஷன், இது எல்லாமே பக்காவா பாயிண்ட் பேசி தெளிவா பேசக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆக்டிவா இருந்தா போக போக ஷோக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் தான் ஆதிரை கிட்ட இருந்து கம்மியா இருக்கு. இப்பெல்லாம் பக்காவா பேசுறியாமே, அந்த டைம்ல பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அகல பாலாதத்தில் உழுந்து கொண்டே போய் கொண்டு இருக்கார். இதுக்கப்புறம் எவன் நினைச்சாலும் என்ன காப்பாற்ற முடியாதரா, அந்த கேட்டகிரியில டிராவல் ஆகிட்டே இருக்கிறார் கமருதீன் அப்படின்றதான் பாயிண்ட். யாரு என்ன சொன்னாலும் அவர் அப்படி பிஹேவ் பண்ணா நான் அவரு கீழே போய் பிஹேவ் பண்ணுவேன்டா, அவரை விட நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நான் காட்டுறேன்ற மாதிரி காட்டிட்டு இருக்காரு போல. ஐயா சொல்றத புரிஞ்சுக்கியா, நீ உன்னை அழிச்சிக்காத அப்படின்றதான் சொல்ல முடியும். கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுரு. அந்த பொண்ணு பாவம் சொல்லி 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 உங்ககிட்ட சொல்றதே விட்டுருச்சு. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்க, நீ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, அதான் சொன்னனே மக்களே, ஒவ்வொரு விதமா டிஃப்ரெண்டான ஒரு பைத்தியங்களை வீட்டுக்குள்ள விட்டுருந்தாங்களே, அதுல இதெல்லாம் தான் இப்படி இருக்குது. ஒன்னும் சொல்றது, நானும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலா இருப்பேன். என்னையே கண்ட்ரோல் பண்ண, என்ன அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முயற்சிகள் இதுவும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து அரோரா வந்து பயங்கர சென்சிபிள். ஓகே, இந்த இஷ்யூ நம்ம எபிசோட்ல காமிச்சது ரொம்ப கட் பண்ணிட்டாங்க. ஆனா அரோரா அழகா ரெண்டே இடத்துல புட்டு வச்சிட்டாங்க. ஒரு பக்கம் உங்க டீம்ல இருக்காளு, எங்க பக்கம் டீம்ல இருக்காளு, 2 பேருக்கும் ஆல்ரெடி சண்டை இருக்கு. இதுல இன்னொருத்தர் கூட சண்டை வரும்போது அதுல பூந்து சண்டையை பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க. அவங்களுடைய தனி மனித தாக்குதலை இங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குன்ற ஒரு பாயிண்ட் அழகா விட்டுருப்பாங்க. அது சரியான பாயிண்ட், அதையும் எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டான். ஸோ திவாகர் யார் கூட பேசுறா, நடுவுல கெமி வர்றது, கமருதீன் வர்றது, இவங்க எல்லாம் வந்து திவாகர் கூட சண்டை போறது. இப்படிதான் ஆக்சுவலா அங்க பிரச்சனையே வேற யாருக்கும், இதுல மாத்தி வந்து இது வேற மாதிரி. ஸோ ஆரம்பிச்சது எங்கேயும் இங்கே, ஆனால் முடியுறது என்ன, கடைசியில் திவாகர் தான் எண்டுகடா இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. அதை அங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்வதிக்கு எதிர்க்கான ஒரு பாயிண்ட்டுமே அழகாக சொல்லியிருப்பாங்க. நாங்கள் லக்ஸுரி டீம்,
எங்ககிட்ட சூப்பர் டீலக்ஸ் பவர் இருக்கு, அந்த பவர்ஸ்லாம் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, பார்வதி என் டீமுக்கு வந்து அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, ஸ்பார்க் அது கிடைக்கும். அவன் நாங்க ஏதாவது வேலை வாங்கணும், வேலை செஞ்சுன்னா அவன் ரியாக்ட் பண்ணுவான். இந்த சாஸ் இந்த மாதிரி சண்டை நடந்தாதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாங்க சொல்ற வேலையை செய்யறவன் அப்படியே செஞ்சுட்டு இருந்தா அந்த கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? கேம் நாட் இன்ட்ரெஸ்டிங், இட் வில் பிகம் வெரி போரிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே சொல்றாங்க. கரெக்ட் தானே? நீ வேலை சொல்ற, அதை நான் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தா அதுல ஒரு எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், ஃபன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட்டான பர்சனை தான் நாங்கள் எடுத்தோம், அதை தான் நான் போட்டேன். ஆனா பார்வதி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய சண்டைகள், இவ்வளோ பெரிய காட்சிகள் வரதுக்கான காரணம் பார்வதி தான். ஆனா நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, என்ன ஆனாலும் ரிசைன் பண்ணிடாத, ரிசைன் பண்ணாதன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை மீறி ரிசைன் பண்ணிட்டா அதுக்கான ஆப்ஷன் அவகிட்ட இருக்கு, அது அவ முடிவு, இதை நம்ம இன்னும் சொல்ல முடியாது. பட் அவ ரிசைன் பண்ணதால எங்களோட பவர் போச்சு, எங்க கிட்ட இருந்த அதிகாரம் போச்சு, எங்க கிட்ட இருந்த எல்லாமே போச்சு. அது வந்து தப்பு. இப்ப அதனால நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் இவங்க 2 பேருமே. ஒரு பக்கம் திவாகரும் வேலை செய்ய மாட்டேங்கிறார். திவாகர் என்னன்னா பார்வதினா தான் வேலை செய்வாரு. ஸோ அவரும் நல்லா ஓபி அடிக்கிறதுல ஒரு 1 நம்பர்னா அது திவாகர் தான்றதை பதிவு பண்றாங்க. பட் இதுல ஒரு திருத்தம், இவ்வளவு நோட் பண்ண அரோரா, பார்வதி தான் மிகப்பெரிய ஓபி. திவாகர் பார்வதி ஒன்னா போனாங்கன்னா பார்வதி அப்படியே ஓபி அடிச்சுட்டு திவாகரை வேலை வாங்கிடுவாங்க. ஆனா திவாகர் அமிச்சோன்னா அவர் மட்டும் தனியா வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் தான் அவருடைய ஃபீலிங்ஸ். ஆனா திவாகர் பார்வதி போகும்போது பார்வதி பயங்கரமான ஓபி அடிக்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதை சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 பேரும் என்னை மாற்ற விருப்பம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கொடுக்க நாங்கள் செலக்ட் பண்ணோம், இங்கே ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பிக் பாஸ் கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணோன்னா, இதில் எங்கள் சைடும் தப்பு இருக்கலாம், உங்கள் சைடும் தப்பு இருக்கலாம், பார்வதி சைடுமே தப்பு இருக்கலாம். இந்த தப்புகளுக்கான தண்டனை யார் கொடுப்பா? இந்த தப்புகளுக்கான தண்டனையோ பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அது பண்ணணும், அந்த தண்டனை கிடைக்கணும். அது எங்களுக்காக இருந்தாலும் இவங்களுக்காக இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ தண்டனை யாருக்கு கிடைக்க போகுதுன்றது இங்கே தெரியாது. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து இவங்களுக்கு ரைட்டா அவங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரா அப்படின்றத பொறுத்து தான் போக போகுது நியாயம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுறணும். சூப்பர் டீலிங்ஸ் இறங்கி அடினாடே, இறங்கி அடி அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ரம்யா காலில் சங்கலையை கட்டி விட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, வேற மாதிரி இறங்கி செய்வா. அது இது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், தக்க ரியல் சந்திரமுகி அந்த இடத்துல பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வீக்கெண்ட்ல பண்ணி விட்டா மட்டுமே உண்டு. அது நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த துப்புர மேட்டர் நடந்த உடனே திவாகர் நேரா போயிட்டு கேமரா முன்னாடி, இதை பாருங்க பிக் பாஸ், தள்ளுறது, கத்துறது, அட்டாக் பண்றது, இதெல்லாம் பண்றது, இந்த எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. துப்ப கூட செய்யறாங்க பிக் பாஸ். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. கேமரா ரெக்கார்ட் பண்றதுக்கு இதுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா இல்ல 3 கேமரால தலைவன் போய் ரெக்கார்ட் பண்றான். அது எல்லாத்தையும் கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. அதுலயும் இன்னொரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணதுமே எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, சண்டைலாம் நடக்குது, என் கூட வந்து ரீல்ஸ் பண்றது, என் கூட வீடியோக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கூடயே வந்து இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க. ஏன் எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்ற கேள்வியுமே நியாயமா தான் இருக்கு. இப்ப எனக்கும் உனக்கும் பிடிக்கலனா ஸோ நம்ம விலகி இருக்கணும், அது கம்முன்னு விட்டுருக்கணும். ஆனா அவர் கூடயே போய் பேசிக்கிட்டு அவர் கூடயே ஃபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம்னா அவரே நோண்டுவோம், அவரே போட்டு காலி பண்ணுவோம், அவரே போயிட்டு அடிப்போம், துப்புவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம்னா வாட் இஸ் திஸ்? ஸோ நீங்களே ஒரு இடத்துல ஸ்டாண்டா இல்லை, நியாயமா இல்லை அப்படின்றது தெரியுது. எப்படியாவது ஒரு வம்பு இழுத்து நம்ம ஸ்கிரீன் பேஸ்க்கு வந்துடணுன்ற மாதிரி பண்றீங்க. அதுக்கு நீ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கியா பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.